உனக்காக அருவி கூட வைப்பேன். ஈவினிங் படத்துக்கு போறோம். சரி சொல்லட்டா? ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் டெய்லி பார்த்துருப்பீங்க, பர்த்டே செலிப்ரேஷன்லாம் சூப்பராக முடிஞ்சிருக்கும். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்ணுக்கு நைட்டு லேட்டாக தூங்கினதுனால மார்னிங் எழும்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டீ குடிச்சிட்டு ஐயோ பாத்ரூமை போக வைக்கிறதுக்குள்ள இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எனக்கு உயிரே போயிடும். என்ன எனக்கு அப்போதான் என்னோட சர்ப்ரைஸை வந்து நான் வைக்க முடியும். அன்னைக்கு அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பேக் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒழிச்சு வைக்க போகிறோம். அப்படின்னு பழுதிக்கு ப்ரஷ் வேணும். உள்ளே இருந்த ப்ரஷ்ஷெல்லாம் நான் எடுத்து போட்டாச்சு. அவங்க அதை ஒவ்வொன்றா தேடி எடுத்து நம்ம வேண்டியதா. ஸோ வாங்க. தெரியாம நான் எங்கெல்லாம் ஒழிச்சு வைக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. நான் எங்க வச்சிருக்கேன் கேப் போட்டு ஒன்று. இப்போ இதெல்லாம் எடுத்து நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் வைக்க போகிறேன். எங்கே வைக்க போகிறேன் நான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சிருந்தேன்னா, அந்த திங்ஸ் கூடயே நான் அடுத்த திங்ஸ் எடுக்கக்கூடிய ஹிண்ட்டை வந்து நான் வைக்கலாம்னு நினச்சிருந்தேன். பட் இப்போ யோசிச்சேன் வேணாம், நம்ம வந்து வாயாலே சொல்லலாம். ஃபஸ்ட் விஷயம் ப்ரஷ். இப்போ நான் இந்த ப்ரஷ்ஷை எங்கே கொண்டு வைக்க போகிறேன்னா, சிங்க் இருக்குல்ல, செல் வாஷ் பண்ணுற சிங்க் இருக்குல்ல, சிங்குக்கு அடியில் வைக்க போகிறேன். ஏன்னா ஐயோ என்னோட பலூன் எல்லாம் பொட்டி போகுது. ஏன்னா நேற்று நைட்டு நாங்கள் பர்த்டேக்கு வச்சுருந்தோம்ல, மார்னிங் வந்து பார்க்குற எல்லா பலூனும் பொட்டி பொட்டி இருக்கு. என் வாய் கொஞ்சம் வீங்கி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு அலர்ஜி. இப்படி இருந்தது. இப்போ ஓகேவா? இதை வந்து நான் இப்போது சிங்க் கடியில் வைக்கிறேன். பாஸ்கெட் தான், ஆனால் இங்கே வைக்க கவரோட தானே இருக்குது. வைப்போம். என்ன பண்ண போகிற? ஆமாம். என்னடா லுக்கு போடா. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. கேம் கண்டக்ட் பண்ண போறேன். இந்த கேம்ல எல்லாம் நீ பாஸ் ஆனாதான் நீ இன்னைக்கு பல்லே தேய்க்க முடியும். இப்போ வந்து உன்னோட ப்ரஷ் வந்து ஒரு இடத்துல இருக்கு. இப்போ கண்டுபிடிக்க போற. அதுக்கு நான் இப்போ ஹிண்ட் தர போறேன். ஓகே? லூசுடா, லூசு இல்லனே, மென்டல். சும்மா இரு. நான் வெளிய வந்து சட்டைய போட்டோம். ஃபர்ஸ்ட் இத நீங்க எடுக்க வேண்டிய ஹிண்ட், தண்ணி ஓடும் அங்க போய் முடியும். இல்ல புரியல. நான் ஹிண்ட். தண்ணி ஓடும் அங்க போய் முடியுமா? என்னடி ஹிண்ட் இது? ஹிண்ட். என்னடி வாய்ஸ் இது? வீட்டுக்குள்ளே அருவியா இருக்கு. உனக்காக அருவி கூட வைப்பேன். கண்டுபிடிச்சிக்கிறோம். பாத்ரூம்ல இல்லையா? ஃபெயில்ட். உங்களுக்கு தெரியும்ல, ஃபெயில்ட். ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஃபெயில்ட். ஃபெயில்ட். நான் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? காலையில பல்லு செய்ய வந்தவங்க புடிச்சு வச்சு என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இல்ல, சிம்பிள் விஷயத்த கூட இந்த பையன் என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? he got it. என்ன இது? பிரஷ் எல்லாம் வாங்குறேன். என்னடா இதை வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க. ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையானது இதை மாதிரி தான் நீங்க ஹேண்டோட எடுக்க போறீங்க. பாய். மறுபடியும் முதல்ல இருந்தா. அடுத்து நம்ம எதை ஒழிச்சுக்க போறோம்னா, தண்ணியில ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா சோப்பு. சோப்பை வந்து நான் அதனால நான் அதை அதுக்குள்ள வச்சுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாத்திங் டவல். என்னடி சொல்ற? கட்டினேன்ல, இதை இப்போ நான் எங்கே வைக்க போறேன்னா, துணி அழுக்கு கூட இருக்குல்ல, அதுக்குள்ள வைக்க போறேன். நல்ல துணி தூக்கி அழுக்குள்ள வைக்கிறேன். என்னடி வாய்ஸ் இது? என்னாச்சு? அடங்கப்பா,
இது உலக நடிப்புடா சாமி. டங் கிளியரா தான் இருக்கும். டங் கிளியர் வேணும்னா நீங்க வெளியே வரணும். எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு டங் கிளியர் வேணுமா? நம்ம கூடயே இருக்கு. இதுதான் ஹிண்ட். நம்ம கூடயே இருக்கு, நம்ம கூட தான் இருக்கு, நம்மளோட தான் இருக்கு. இப்ப நம்ம எதை தேடி போறோம்? டங் கிளியர். அந்த மேப், அந்த மேப், மேப், அந்த மேப். என்ன தெரிகிறது? எவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல? இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடுறாங்க. சே, காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இப்படிங்கிறதுக்குள்ள கண்டுபிடிச்சிருப்பேன். கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டேன். சரி, இன்னொரு ஹிண்ட். கேவலமா ஹிண்ட் தர. செகண்ட் ஹிண்ட். அதுல நீயும் நானும் மட்டும்தான். நீ என்ன சொல்ற? என்னோட ஹிண்ட் கேவலமா இருக்கான். செகண்ட் ஹிண்ட் கொடுத்த பிறகு தான் கண்டே பிடிக்கிறான். நைஸ் ஒன். நல்லா இருக்கு. தேடி கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன தேடிட்டே இருக்கீங்க? சம்பளா இதோ தரேன், இதை பிடிங்க. டவல் தானே வேணும் உங்களுக்கு? திண்டாக்கு 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 துண்டு, திண்டாக்கு 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 துண்டு. என்னப்பா நீ பைத்தியம்? டவல் தானே. நான் இன்னொரு ஹிண்ட் தரட்டா? சரி, ஈஸியா ஒரு ஹிண்ட் யோசிச்சுக்கிறேன். எல்லா துணியும் அங்கதான் இருக்கும். திண்டாக்கு திண்டாக்கு திண்டா. என்னடி சொல்ற? ராங். திண்டாக்கு 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 தும் தும். வெரி பேட். இதை கண்டுபிடிச்சா ஏன் இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்ச? திண்டாக்கு 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 தும் தும். டுண்டாக்கு 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 டுண்டு டுண்டாக்கு டுண்டாக்கு டுண்டு. அந்த மியூசிக் ஒரு கடி. ஆமா, அடிக்ட் ஆயிட்டே, மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஏய் நைஸ். இதெல்லாமோ கிஃப்ட் பண்ணி பாத்துருக்கேன். பிரஷ், டங் கிளீனர், டவல் எல்லாம். ஏன்னா இன்னைக்கு நீ யூஸ் பண்ற எல்லாமே நான் உனக்கு குற்றதா இருக்கணும். உருட்டு உருட்டு நீ நான் குளிச்சு ரெடியாகி நிற்கிறேன். எதுக்குன்னா இப்போ கோயிலுக்கு போகிறோம். இப்போ அந்த குளிக்க போயிருக்கான். இப்போ ஒரு சத்தம் வரும் பாருங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோப் இல்லை. இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. இப்போ வர்ற அந்த சவுண்ட் வர சான்ஸ் இருக்கு. என்ன சோப்பு அங்கதானே இருக்கும்? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அங்கதான் இருக்கும். நல்லா தேடு. சோப்பு வேணுமா? அப்பயே வெளியே வா. பரவாயில்ல, வெளியே வா. வா வா. தேடினதான் உனக்கு சோப்பு கிடைக்கும். வரட்டு வரட்டு தேடு. சரி சொல்லட்டா? ஹிண்டு தரேன். ஹிண்டு கடவுள் தான் உனக்கு தரணும். அதை இவனை கொன்னுடலாமா? wrong way. One eternity later you got your soul. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். அழிஞ்சு போயிரு. வந்து எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். மெண்டல கெல்ல பண்ணிருக்க மச்சான். மெண்டல. ஓகே, தான் என்னோட அவுட்ஃபிட் ஃபார் கோயிங் டு டெம்பிள். இப்போ கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு திரும்ப போய் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே அங்கங்கே சுற்றிட்டு ஈவினிங் படத்துக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பி சாப்பிட போகிறோம். சாப்பிட போயிட்டு அப்புறமா விஷ்ணுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். டே பாயை பாருங்க. பர்த்டே பாய் நல்ல மட்டன் பிரியாணி, ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. சரி, ஓகே, சாப்பிட்டுட்டு அப்புறமா உங்களை மீட் பண்ணுறோம். பாய். சரி, அடுத்த ஒரு சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தேன்ல, அதை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா அதை நீ தானே பண்ண போகிற. இப்போ ரோட்டில் இருப்பாங்கல்ல, இப்போ ஃபுட்டு வாங்கி கொடுப்போம் உங்கள் கையால். ஓகேவா? ஓகே.
என்னடா அங்கே ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க திடீர்னு நீங்கள் வந்து நிற்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஃபுட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் ஒரு இடத்துல உட்காந்து எமோஷனலாலாம் பேசியிருந்தோம். இப்போ அந்த வீடியோ லேட்டாக அட்டாச் பண்ணுறேன். என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு லேட்டாக வாங்க சரியா? இதுதான் ஆச்சு. மைக் ஆஃப் ஆயிடுச்சு. ஊம படம் ஆயிடுச்சு. நாங்க இப்ப பாக்குறோம் என்ன சத்தமே வர மாட்டேங்குது. இவ வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தா படத்துக்காக நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் சர்ப்ரைஸா சொல்லியிருந்தேன். இப்ப அந்த ரியாக்ஷனை கொடு. நடந்தது அதுல அதெல்லாம் போச்சு. ஃபுட்டு வாங்கி கொடுக்க போன இடத்துல வந்து பிள்ளைங்களை பார்த்தோம். ஃபுட்டு வந்து என்ன சொல்றது கொடுக்க போகும்போது நான் பின்னாடி இருந்தேன். 3 பிள்ளைங்க ஓடி வந்து டக்குன்னு பிடிச்சி இழுத்தாங்க. அப்ப பயந்துட்டா. ஃபர்ஸ்ட் விஷயம் பயந்துட்டா. ரெண்டாவது விஷயம் வந்து லாஸ்ட் டைம் ஒரு மாதிரி அவளுக்கு அழுக வந்துருச்சு. ஏன்னா வந்து பிடிச்சிருக்காங்க. எனக்கே அது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் எதுக்கு சொல்றேன்னா ஃபுட்டோட வேல்யூ என்னன்னு இவங்களை பார்க்கும்போது தான் தெரியும். நாங்களும் முன்னாடி 1 நேரம் 2 நேரம் 1 நாள்லாம் சாப்பிடாம இருந்திருக்கோம். என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் நிறைய பேருக்கு 10 பேருக்கு 15 பேருக்குலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி உங்கள் பர்த்டே இல்லைன்னா உங்களுக்கு விசேஷத்துக்கு சாரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஒருத்தருக்காக ஃபுட் வாங்கி கொடுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது நான் வந்து நான் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக இல்லை, சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். நேற்றைக்கு வந்து கிஃப்ட் வாங்கி தந்தான்னு சொன்னேன். இல்லை கிஃப்ட்னா இதோ இந்த கிஃப்ட் தான். ஏன் கத்துற? நீ கிஃப்ட் தான். என்னென்ன சொல்றோம் பாருங்க. சீரியஸா சொல்றேன். எனக்கு அவ பண்ண கிஃப்ட்லயே எனக்கு அப்பா சாமி பாதுண்டா. நாங்க வந்து ஏசி வாங்கணும்னு சின்ன பிளான்ல வச்சிருந்தோம். ஏசி வாங்குற பிளான் வந்து நாங்க அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டோம். நான் ஃபினான்ஷியலா பயங்கரமான ரொம்ப டைட்டா இருக்கும். ரொம்ப டைட். கொஞ்ச நஞ்ச கடன்கள் கிடையாது. அப்படி ஒரு கடன்ல இந்த வெக்கைக்கு உங்களுக்கே தெரியும் இருக்க முடியாது. இப்பவே இங்க பாருங்க, நாங்க மைக் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டு கொட்டுது. முடியாது உள்ள புள்ள புழுகுது எனக்கு. இல்ல எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும். அப்ப சரி இதை எடுத்து ஆள் இது இல்லாம நடக்கிறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, எதுவுமே இல்ல. இதை கெட்டி இடுப்புல மட்டும் வைக்கல. எப்பண்டா வெளியிலாம் சுத்திட்டு வீட்டுக்கு வருவோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உட்காந்து காத்து போடலாம் அப்படின்ட்டு இருந்தோம். இதுதான் எனக்கு கார்த்திகா கொடுத்த பண்ணிட்டு எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நாங்க ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல மேக் பண்ணி போடுறோம். சரியா? வாங்கி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை லைட்டா அமுக்கி விட்டுருங்க. கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க. ஓகே, ஜாலியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், பிடிச்சத பண்ணுவோம். ஓகே, கடை மூட்டு கிளம்புறது உங்கள் விஷ்ணு, கார்த்திகா.